அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான மனிதநேய விருது யாருக்கு போகின்றது? இவர் காவிரி வேளாண்மைக்கு காவல்காரர், கருத்தியலை எழுதுகின்ற தூவல்காரர், ஏழை எளிய மக்களுக்கு ஏவல்காரர், ஏகாதிபத்திய எதிர்ப்பிலோ கோபக்காரர். பேராசிரியராக இருந்து கொண்டு தலைவர் ஆற்றிய பணியை வீரபாண்டியனார் சொன்னார்கள். அவர் ஆற்றிய பணியை இப்போது காணொலி சொல்லும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. பேராசிரியர் முனைவர் ஜெயராமன். காவிரி படுக்கை வேளாண்மை காக்கவும், காவி வெறி பாசிசத்திலிருந்து மண்ணை மீட்கவும் களத்தில் நின்று போராடும் கல்வியாளர். மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் 1978 முதல் 2012 வரை 33 ஆண்டுகள் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் சமூக நோக்கில் கல்வி தொண்டாற்றியவர். காவிரி படுக்கை மாவட்டங்களை கபளீகரம் செய்ய வந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்ட களத்தில் முன்னணி தளபதியாய் களமாடும் இவர் காவிரி வேளாண்மையை காத்திடவும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அப்பகுதியை அறிவித்திடவும் 1 கோடி கையெழுத்து இயக்கம், பல மாநாடுகள், பரப்புரை பயணம் என பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தவர். இதற்காக பலமுறை சிறைப்பட்டவர். சுற்றுச்சூழல் குறித்து 8 நூல்களும், சமூக அரசியல் விழிப்புணர்வு குறித்து 11 நூல்களும், ஏராளமான கட்டுரைகளும் எழுதி வெளியிட்டவர். சூழலியல் களத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்களை முன்னெடுத்த வரலாற்று பேராசிரியர் முனைவர் த. ஜெயராமன் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் களப்பணிகளுக்கான மனிதநேய விருதை வழங்கி மகிழ்கிறோம். பேராசிரியர்களே, வருக வருக. பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தற்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான மனிதநேய விருது பெறுகின்றார். மீத்தேன் அபாயத்திலிருந்து காவிரி மண்டல விவசாயத்தை காக்குகின்ற போரில் களத்தில் நிற்பவர். பேராசிரியர் அவர்கள் இந்த நேரத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வரும்போது, ஒரு வாய்தாவுக்கு போய்விட்டு வெளியே வரும்போது இன்னொரு வழக்குக்கு சம்மன் கொடுப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எனக்கு காசோலை கொடுக்கிறது. அவர்கள் பார்வையில் அது குற்றம், இவர்கள் பார்வையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தோழர்கள், தோழமை அமைப்புகள் சார்பாக மிக மகிழ்ச்சியோடு இந்த விருதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு செய்தியை எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் அனைத்து செயல்பாடுகளிலும் கூட்டமைப்பின் உள்ளிருந்தும் தோழமையாக இருந்தும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. ஐயா பேராசிரியர் அவர்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிப்பது ஒன்றுதான் படுகையை பாதுகாப்பதற்கான வழி என்று முடிவெடுத்து அந்த முழக்கத்தை முன்னிறுத்தி போராட்டங்களை தொடங்கி இருந்தோம். 5/4/2014 பேராசிரியர் ஐயா ஜவாஹருல்லா அவர்கள், அவர்தான் முதல்ல நேரடியாக வந்து அந்த முழக்கத்தை ஆதரித்து
எங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் என்று முதலில் கூறியவர் அவர். கூறுவதோடு முடிந்து போவதில்லை. 2014 7வது மாதம் 12ஆம் நாள் குடந்தையிலே காவிரி படுகை பாதுகாப்பு பெரிய மாநாடு நம்ம நடத்தணும். 3000 பேர் அதில் பங்கேற்றார்கள். அதில் தொடக்க அரங்கிலே ஐயா ஜவஹர்லால் அவர்கள் முழங்கினார்கள். அது 2014 மட்டுமல்ல, 2016லும் 2018லும் தொடர்ந்து அவர்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு மாநாடை நடத்துவதில்லை. அத்தனை மாநாட்டிலும் தங்கள் கருத்தை செறிவான உரைகளை ஆற்றி அதை வலுப்படுத்துவதில் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்போடுதான் இருக்கிறார்கள். களமாடுவதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தோழர்கள் அன்றும் இன்றும் உடன் இருக்கிறார்கள். இப்போது கூட மயிலாடுதுறை ஐயா ஷேக் அலாவுதீன் கூடவே அழைத்து கொண்டு உடன் வந்தார். நாங்கள் கதிராமங்கலம் போராட்டத்திற்காக திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்ட போது ஐயா அப்துல் சமத் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மயிலாடுதுறையில் வந்து எங்கள் போராட்டத்தின் நியாயப்பாட்டையும் உடனடியாக அவர்களை வெளியில் விட வேண்டும் என்றும் அவர் முழங்கியதை இன்று வரை நினைவு வைத்து எல்லோரும் பேசுகிறார்கள். எல்லா வகையிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தனது கடமையை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. நமக்கு இருப்பது ஒரு காவிரி படுகைதான். இதுதான் தமிழ்நாட்டுக்கு சோறு போடுகிறது. 60 விழுக்காடு உணவை தந்த இந்த காவிரி படுகை இப்போது 34 விழுக்காடு தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதையும் இழந்து விடுவோமோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. பெட்ரோல் உற்பத்தி நாடுகளில் பெட்ரோலை விற்றுவிட்டு தண்ணீர் வாங்குகிறான். அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. இங்கே தண்ணீரில் கச்சா எண்ணெய் கலந்து விட்டது, பயன்படுத்த முடியாது. நாமும் தண்ணீர் வாங்கி குடிக்கிறோம். பெட்ரோலையும் வாங்குகிறோம், தண்ணீரையும் வாங்குகிறோம். இந்த நிலை தொடர்ந்தால் வீராணம் காவிரி படுகை தான், சென்னைக்கு தண்ணீர் கிடையாது, அழிந்து போகும். இந்த நிலையில்தான் களமிறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். காவிரி படுகை முழுமைக்கும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த காவிரி படுகையை நீங்கள் 9 மாவட்டங்களை கணக்கெடுத்தால் 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது என்னவோ தெரியவில்லை, காவிரி படுகையின் குரலாக ஐயா ஜவஹர்லால் மட்டும்தான் அங்கே முழங்குகிறார். நாங்கள் அவரை விடுவதே இல்லை. சமீபத்திலும் கூட அவரை சந்தித்து காவிரி படுகை எப்படி பாழாய் போனது, எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் என்பதை ஆய்வு செய்து 2022 பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் ஆய்வறிக்கையை கொடுத்து விட்டார். அதை நீங்கள் கேட்கணும் என்று வேண்டுகோள் வைத்தபோது சட்டமன்றத்திலே முழங்கினார். பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அறிக்கையை எப்போது வெளியிடப் போகிறீர்கள் என்று தமிழ்நாடு அரசு விரைவில் வெளியிடுவதாக கூறியிருக்கிறது. நாங்கள் இப்போது விருதுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, வேண்டுகோளையும் வைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. காவிரி படுகையை பாதுகாக்க வேண்டிய வேலை, சட்டமன்றத்திலே செய்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர்களிடமே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எந்த எண்ணெய் எரிவாயு கிணறுகள் படுகையை பாழாக்கினவோ அந்த எண்ணெய் எரிவாயு கிணறுகள் தொடர்ந்து செயல்படுகின்றன. புதிய திட்டங்களை மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் 2020 தடுத்திருக்கிறது. பழைய கிணறுகளையும் அவற்றின் வயதை பார்த்து கணக்கெடுத்து உடனடியாக மூட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல ஐயா, காவிரி படுகையை பாதுகாப்பதற்கான
அந்த பிரச்சனையின் தீர்வின் திறவுகோல் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களுடைய அறிக்கையில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதை எவ்வளவு விரைவாக நீங்கள் அதை வெளியிட முடியுமோ, வெளியிட வைக்க முடியுமோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இந்த விருது எங்களை மிகவும் ஊக்கப்படுத்துகிறது. தொடர்ந்து களத்தில் நிற்போம். இங்கே பிரச்சனையை பார்த்துட்டு முந்தா நாள் இங்கேருந்து ஓடுறோம் ராமநாதபுரத்தில். அதான் ஹைட்ரோ கார்பன் கிணறு 20 கிணறு அனுமதி கொடுக்கலன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டே அப்புறம் ஏன் தொலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது MECL மக்கள் அந்த திருப்புல்லானி RS மடை இந்த பகுதியில் வெளியேற்றிட்டு திறந்த வழி லிக்னைட்டு மைன்ஸ் சுரங்கம் அமைக்கிறதுக்கு நிலக்கரி சுரங்கத்துக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. மாவட்ட ஆட்சியர்கிட்ட பார்த்து நாங்கள் அதை விலக்கி நிப்பாட்டியிருக்கோம். மக்களின் குரலாக ஐயா அவர்கள் ராமநாதபுரத்திற்கும் சேர்த்து ஒலிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. என் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பழைய பாசம் இருக்கிறது. ஆகவே பாபநாசம் தொகுதியின் ஈடற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் என்றென்றும் இடம்பெற்று இந்த படுகையையும் தமிழ்நாட்டையும் காவுந்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழ்நாட்டு இயக்கங்களிலேயே முன்னோடி இயக்கமாக அணிகளில் சுற்றுச்சூழல் அணியை முதலில் கட்டமைத்த இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்தான் என்று இந்த மேடையில் நான் சொல்வது பெரிய பெருமை அல்ல. நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அண்ணா நூற்றாண்டு விழா மண்டபத்திற்கு சென்றிருந்தோம். அண்ணா நூற்றாண்டு விழா நூலக கட்டடத்திற்கு. அங்கே சூழலியலுக்கான கூட்டம். அங்கே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உரையாற்றுபவர் இதோ அரங்கிலே உட்கார்ந்திருக்கின்ற தேவநேயன். அவர் சொல்லிக் என்னை பார்த்தவுடன் அவர் சொல்லவில்லை, தமிழ்நாட்டு இயக்கங்களிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியை முதன்முறையாக உருவாக்கிய அணி ஒரு இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான் என்று தேவநேயன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் உள்ளே நுழைந்தேன். அது தேனாக காதில் பாய்ந்தது. சூழலியல் பாதுகாப்பு என்பது மனிதநேய கடமை மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மார்க்க கடமை. ஒற்றுமை என்ற இதழ் வந்தபோது அதன் ஒரு சிறப்பிதழை பேராசிரியர்கள் ஆசிரியராக இருந்து தயாரித்தார்கள். அதன் கடைசி பக்கத்திலே பூமியை புதைக்காதீர் என்று ஒரு கவிதை எழுதிய நினைவையும் நான் இங்கே பகிர்கிறேன். அடுத்ததாக சமுதாய தொண்டுக்கான கண்ணிய செல்வர் விருது. அதாவது இது விருதாக தராமல் வீட்டுக்குள்ளே விருதா என்று கேட்டார் நம்முடைய ஹென்றி அவர்கள். இவர்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய எங்கள் களச்செயல் வீரர்கள். ஆனால் எப்பொழுதும் சோதனை காலத்தில் நம்மோடு நிற்பவர்கள் என்பது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூட பாடங்களில் எப்படி வாழ்வது, எப்படி அறத்தோடு உயர்வது என்பது மட்டுமல்ல, நேரடியாக முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக இருவரை தேர்ந்தெடுக்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கருப்பு வெள்ளை இருக்கின்றதே, அது கண்களில் இருக்கின்ற விழி கருப்பு வெள்ளையாக இருக்கும். அந்த கருப்பு வெள்ளை போல 2 மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம் அமைப்புக்கு கண்மணியாய் இருப்பவர்கள். முதலில் ப்ரொஃபஷனல் கூரியர் உள்ளிட்ட பல நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குனர் அகமது மீரான் அவருடைய பெருமையை இந்த காணொளி சொல்லும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. சமுதாய தொண்டின் கண்ணிய செல்வர் உயர் திரு S. அகமது மீரான் அவர்கள் இன்முக பண்பாலும் பன்முக ஆளுமையாலும் சமுதாய பணிகளில் தனித்துவமான பங்காற்றும் S. அகமது மீரான் அவர்கள் வணிகவியலில் பட்டம் பெற்றவர். வணிகத்துறையில் தன் கொடியை ஓங்கி பறக்க விட்டவர். 1980ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்களின் விநியோகிப்பாளராக திருநெல்வேலியில் தன் வணிகப் பணியை தொடங்கிய S. அகமது மீரான் அவர்கள் 14,000 கிளை அலுவலகங்கள் கொண்ட இந்தியாவின் முதன்மை தூதஞ்சல் நிறுவனமான தி ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர். கோடி கதவுகளை தட்டும் இந்த கூரியர் நிறுவனம் இந்தியாவில் மட்டுமின்றி சிங்கப்பூரிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் கிளைகளை பரப்பி உள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிறுவனமான
ரெப்யூட் குழுமம் மற்றும் நட்சத்திர உணவகங்கள், அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் என இவரது வெற்றி முத்திரை பல்வேறு துறைகளிலும் பதிந்துள்ளது. மத்திய பாடத்திட்ட வழியிலான பள்ளிகளில் முதன்மை பள்ளிக்கூடமான யூனிட்டி பப்ளிக் பள்ளிகளின் நிறுவனர், சென்னையில் 3 பள்ளிகளும், தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் 1 பள்ளியும் என இவரது சீரிய தலைமையின் கீழ் 4 பள்ளிகள் நன்கு இயங்கி வருகின்றன. இவர் தலைமையேற்று நடத்தும் ப்ரொஃபஷனல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை மூலம் சென்னை மாநகரில் பிரெஸ்டன் பன்னாட்டு கல்லூரியும் அல்பசர் பன்னாட்டு பள்ளியும் நடத்தப்பட்டு வருகின்றன. இவரது தலைமையிலான இக்லாஸ் IAS அகாடமி பள்ளிவாசல் வளாகங்களில் போட்டித் தேர்வு பயிற்சிகளை சிறப்பாக நடத்தி வருகிறது. இதன் மூலம் 120 பேர் இதுவரை அரசு உயர் பதவிகளை அடைந்துள்ளனர். கல்வி வளர்ச்சிக்கான பல்வேறு அமைப்புகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு மண்ணை மனித வளத்தால் வளப்படுத்தும் தொண்டுக்கு தன்னை இவர் அர்ப்பணித்துள்ளார். நெல்லை மாவட்டம் சிங்கப்பத்து என்ற சிற்றூரில் பிறந்து சிகரங்களும் அண்ணாந்து பார்க்கும் ஆளுமையாய் சிறந்து எளிமையால் எல்லோரின் இதயங்களிலும் கலந்து என்றும் நம்முடன் இணைந்து பயணிக்கும் தொழிலதிபர் S. அகமது மீரான் அவர்களுக்கு சமுதாய தொண்டின் கண்ணிய செல்வர் என்ற சிறப்பை தந்து ஏக இறைவனின் பேரருள் அன்னாரின் மீது மென்மேலும் பொழியப்பட மனம் உவந்து வாழ்த்தி இந்த கண்ணியத்தை வழங்கி மகிழ்கிறது. காவிரிக்கு விருது தந்த கைகளால் தாமிரபரணி இப்போது தாமிரபரணிக்கே தருகின்றது. நெல்லை சீமையிலிருந்து வந்து இளந்தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருப்பவர் கல்கத்தாவிலிருந்து நிறுவன கூட்டத்திலிருந்து நேராக நம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள். மகிழ்ந்த நன்றிகள். இவர்களுக்கு காசோலை இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் அவர்களிடமிருந்து தான் வாங்க வேண்டும் என்பதனால கொடுக்கவில்லை. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பினுடைய இந்த 30 வருடங்கள் முடிந்து 31வது ஆண்டு ஆரம்பிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியிலே எனக்கு விருது வழங்கி என்னை கௌரவித்ததற்காக அந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய ஆளுமைகள் அந்த அமைப்பு செய்த பலவிதமான சேவைகளை உங்களுக்கு சொல்லியுள்ளார்கள். முக்கியமாக அவர்கள் பல சேவைகள் செய்து வருகின்றார்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு மக்களுக்காக. முக்கியமாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்பது மிகவும் தமிழ்நாடு முழுவதும் மிக பிரபலமடைந்த ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 200க்கு மேலே 200க்கு மேற்பட்ட வேன்களை தமிழ்நாடு முழுவதும் இயக்கி அதன் மூலமாக இந்த ஆம்புலன்ஸ் சேவைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீரென்று நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட், இதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. நான் ஒரு தடவை என்னுடைய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சொன்னார், திடீரென்று அந்த சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அந்த பாண்டிச்சேரிக்கு போக செல்லக்கூடிய ஒரு வண்டியானது திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 5 மாணவர்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. 5 நபர்கள் திடீரென்று ஒரு 10 மினிட்ஸில் உங்கள் அந்த தமிழ்நாடு முஸ்லீம் வழியிலிருந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான சர்வீஸ் என்று என்னிடம் சொன்னார்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸை நடத்தி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இருந்து வருகின்றது. அதுபோல கல்வியில் எங்களுடைய அமைப்பு ஓமியட் என்ற அமைப்பு, அந்த அமைப்பினுடைய ஃபவுண்டர் சகோதரர் BK சபீர் அகமது அவர்களுக்காக ஒரு பெரிய ஆளுமை விருது பெற்று அவருடைய மகனார் இங்கு அமைந்திருக்கின்றார்கள். அந்த அமைப்பிலும் நாங்கள் இருக்கின்றோம். தமிழ் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய அமைப்பு அந்த அமைப்பு 1971ஆம் ஆண்டு ஏற்பட்டு உள்ள அமைப்பு. அது மூலமாக அந்த அமைப்பின் மூலமாக தமிழ் நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கல்விக்கூடங்களுக்கு பல வகையான உதவிகளை செய்து சேவைகளை செய்து அவருடைய அந்த இயக்கம் அந்த கல்வி பாட்டில் அந்த கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் நன்றாக இயங்குவதற்கான ஒரு அமைப்பாக அது இருந்து வருகின்றது. அதன் சார்பாகவும் நாங்கள் விருது பெற்றிருக்கின்றோம். மேலும் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் 12 காலங்கள் இருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும்
பெரும் சேவை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய துவா செய்வனாக என்னுடைய இந்த சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். படமாக பார்க்கப்பட்டது மட்டுமல்ல, பாடமாக படிக்கப்படக்கூடிய நல்வாழ்க்கையை இன்றைக்கு சமுதாய இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் தரக்கூடியவர்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் அகமது மீரான் மைதீன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சமூக தொண்டின் கண்ணிய செல்வர் விருதை பெற வருபவரை அறிமுகப்படுத்துகின்றோம். என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர் திரைப்பாடலாசிரியர் யுகபாரதி ஒரு நாள் என்னை அலைபேசியில் அழைத்தார். பேசும் தலைமை என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன், அழுது விட்டேன் என்று சொன்னார். அது அவரும் மேடையில் சொல்லியிருக்கிறார். அந்த பேசும் தலைமை என்பது வாழ்க்கையின் அடிமட்ட நிலையிலிருந்து சிகரம் தொட்ட மனிதர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பை சொல்லக்கூடிய ஆவணப்படம். அதுதான் இந்த கண்ணிய செல்வராக இப்பொழுது நமக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எஸ்டி குரியரின் நிறுவனர் அன்சாரி பற்றிய படம். அது டாக்டர் கே அன்சாரி அவர்களுடைய, அதற்கு முன்னால் யுகபாரதியோடு அவருக்கு அறிமுகம் கிடையாது. அதன் பிறகு நாங்கள் மூவர் உலா மாறி பல இடங்களுக்கு ஒன்றாக செல்வோம். சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறையால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தோடு தன்னை பிணைத்து கொண்ட அற்புதமான கள செயல்பாட்டாளர். தமிழ்நாடு பேரிடர்களில் தடுமாறும் நேரங்களில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்திற்கு தோள் கொடுப்பதோடு தன்னுடைய நிறுவனத்தாலும் சிறந்த பணிகளை செய்பவர். அது மட்டுமல்லாமல் கல்விக்காக அவர்கள் நிறுவனத்தின் சார்பில் மிகப்பெரிய உதவிகளை தொடர்ந்து வழங்கக்கூடியவர். அவருடைய மீதி பணிகளை காணொளியில் காண்போம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. எஸ்டி கூரியர் நிறுவனர் டாக்டர் கே அன்சாரி நலிந்த நிலையில் இருப்பவரும் நானிலம் போற்றும் நன்னிலையை எய்த முடியும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகவும், செல்வத்து பயனே ஈதல் என்ற சங்க இலக்கிய வரிகளுக்கு சமகால சான்றாகவும் ஒளிர்கின்றவர் எஸ்டி கொரியர், எஸ்டி கார்கோ உள்ளிட்ட நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் கே அன்சாரி அவர்கள் 1992ஆம் ஆண்டு ஒரு சாதாரண தொழிலாளியாக சவுதி அரேபியாவுக்கு பறந்தவர். இன்னல்கள் என்னும் காட்டாற்றில் எதிர்நீச்சல் போட்டு அவர் முதலில் உருவாக்கிய நிறுவனம் எஸ்டி டிராவல்ஸ். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் இனிதாக நாடு திரும்பி எளிதாக அவர் தம் வீடு திரும்ப குறைந்த செலவில் நிறைந்த பாதுகாப்பு மற்றும் வசதிகளோடு இவர் முன்னெடுத்த எஸ்டி டிராவல்ஸ் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், தாய்நாட்டின் உறவுகளுக்கு தாங்கள் வாங்கிய பொருட்களை பாதுகாப்பாக அவர் தம் இல்லங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எஸ்டி கார்கோ நிறுவனத்தை இவர் தொடங்கிய போது அரபு நாடுகளில் பணியாற்றிய இந்திய தொழிலாளர்களின் கவலை மறைந்தது. அவர்கள் சந்தித்த கடுமை குறைந்தது. அதை தொடர்ந்து அவர் நிறுவிய எஸ்டி கொரியர் குறுகிய காலத்திலேயே சிகரம் தொட்டது. தற்போது 2000 இணைப்பு கூடங்களோடு தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் எஸ்டி கூரியரின் வெற்றி கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. வேரை போல் மறைவாகவும் நீரை போல் இன்றியமையாததாகவும் சகோதரர் டாக்டர் கே அன்சாரியின் தொண்டுகள் அமைந்துள்ளன என்றால் மிக இல்லை. தமுமுகவின் அதிகாரப்பூர்வ வார இதழான மக்கள் உரிமை இதழின் ஆணி வேராக அவரின் அன்பு திகழ்கிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் பல கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. பேரிடர் காலங்களிலும் மக்கள் துயர் துடைக்க பெரும் பங்கை எஸ்டி கூரியர் நிறுவனம் ஆட்சி இருக்கிறது. தமுமுக என்ற தொண்டு விருட்சத்தின் வேரில் பழுத்த பல அன்பு சகோதரர் எஸ்டி கூரியர் நிறுவனர் டாக்டர் கே அன்சாரி அவர்களின் பேரன்பையும் பேருதவிகளையும் தமுமுக நினைத்து பார்த்து போற்றி மகிழ்கிறது. ஏக இறைவனின் பேரருளால் சகோதரர் டாக்டர் கே அன்சாரி மென்மேலும் முன்னேற துவா செய்து இந்த கண்ணியத்தை வழங்கி மகிழ்கிறது. உணர்வின் பெருங்கொன்று இப்பொழுது கரை உடைக்க போகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பெருங்கிருபையால் எனக்கு ஏற்கனவே பல விருதுகள் கிடைத்த போதிலும் இன்றைக்கு நான் பல மடங்கு மகிழ்ச்சியான வகையிலே இந்த விருதை பெறுவதற்கு முக்கிய காரணம் உண்டு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமுமுகவின் தொண்டை பற்றி ஏற்கனவே விருது வாங்கிய நமது அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவரும் இங்கே கூறினார்கள். அதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் செயல் வீரர்கள், களப்போராளிகள் மத்தியிலே நான் இன்றைக்கு இந்த விருதை வாங்குகிறேன் என்றால் உண்மையாகவே நான் பார்ப்பது தமுமுகவின் மறு சைடு. தமுமுக என்பது சற்று முன்பு சொன்னார்கள் இல்லையா, இந்தியா என்பதை உருவாக்குவதற்கு இஸ்லாமியர்கள் ஒரு பங்கு என்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மனித நேயத்தை உருவாக்குவதற்கு தமுமுக ஆற்றிய பங்கு ஒன்று, அது உயர்ந்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சகோதரர் பேராசிரியர் காஜாகனி அவர்களிடம் கேட்டேன், இதுவரைக்கும் எவ்வளவு பேர் இரத்த தானம் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது குறிப்பு இருக்கா என்று. அந்த குறிப்பு இங்கே இல்ல, அங்க இருக்கு, இறைவனால் எழுதப்பட்டிருக்கின்றார். இறைவனால் எழுதப்படட்டும், என்னுடைய சேவையின் நன்மை அங்கே செல்லட்டும் என்று இரத்தத்தை தானமாக வழங்கிய தமுமுகவின் தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறீர்கள் என்றால் இது தமிழக மக்களுக்கு செய்த பெரும் தொன்று அன்றிலிருந்து இன்று வரை செல்கிறது. சும்மா போய் டக்குன்னு போய் இரத்த தான முகாம்னு சொல்லி ஒரு 10-20 பேர் லைனா பெட்ல படுத்துருவாங்க. பாட்டில் பிளட் கொடுக்கறது தான் வேலை. எந்த பிளட் தேவையானாலும் தமுமுக தான் அணுக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த தொண்டர்கள் ஆற்றி வந்த அந்த தொண்டு மிகப்பெரிய ஆற்றலுடைய ஒன்று. மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் சம்பந்தமாக எனது அன்புக்குரிய சகோதரர் எங்களுடைய முன்னோடி அகமது மீதான் அவர்கள் கூறினார்கள், தமுமுகவின் இந்த ஆம்புலன்ஸ் முதல்ல நம்ம தொண்டியில தொடங்கி மேட்டுப்பாளையத்தில் இருந்து இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் இருக்குது என்றுதான் சொன்னால், அது 200க்கும் மேற்பட்டது மட்டும் இல்ல, நெட்ல பார்த்தா 1553 108 ஆம்புலன்ஸ் இருக்குதான். அது இப்ப இருக்கிற அப்டேட்டா இல்ல இன்னும் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல. அந்த கணக்கும் இந்த தமுமுகவுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா 3% இடஒதுக்கீடு தமுமுக போராடி வாங்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து இன்றைக்கு பல பதவியில் நமது சமுதாயத்தினர் இருக்கிறார்கள் என்றால் அது தமுமுகவில் வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த 3% இடஒதுக்கீடு. நன்றி அறிவிப்பு விழாவுக்கு வந்த கலைஞர் அவர்கள், ஆஹா நீங்கள் இப்படிப்பட்ட சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு நானும் 2 ஆம்புலன்ஸை தர்றேன், அதோடைய நன்மை என் கணக்கில் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு 2 ஆம்புலன்ஸை கொடுத்துட்டு போனாரு. கொடுத்துட்டு போனது மட்டும் இல்ல, பெரிய மண்டல யோசிச்சாரு, ஒரு தனி இயக்கம் இப்படி செய்கிறது என்றால் ஒரு கவர்மெண்டால நாம் ஏன் செய்யக்கூடாது என்று 108 ஆம்புலன்ஸ் அறிவிச்சாரு. அதற்குண்டான மூலகரம் தமுமுகவால் உருவாக்கப்பட்டது, தமுமுகவால் தோன்றியது என்பது மறுக்கத்தக்க அல்ல. இன்றைக்கும் இந்த ஆம்புலன்ஸ் சேவை என்பது ஒரு படம் ஒன்று பார்த்தோம். அந்த படத்துல குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு எல்லா இடத்துலையுமே டிராபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஒரு வண்டி ஆம்புலன்ஸ் சென்றதாக காமித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பு தமுமுக அதே போன்று ஒரு செயலை செய்தது. ராமநாதபுரத்தில் இருந்து வேலூருக்கு உயிர் காக்கும் ஆர்கனை எடுத்துக்கொண்டு எல்லா கலெக்டர்களுக்கும் அந்தந்த மாவட்டத்தில் அனுமதியை வாங்கி டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தது அது தமுமுக. அதிலிருந்து எடுக்கப்பட்ட செய்திதான் அந்த படம். மட்டுமல்ல, இப்ப சமீபத்தில் தகவல் சலிமுல்லா கான் அவர்கள் வெளியிட்டிருப்பார்.
ஆனால் பத்திரிகையெல்லாம் வராது. இது நமக்குள்ள தெரியப்பட்டு தான் இருக்கும். பத்திரிகையில் வந்தால் அது மிகப்பெரிய செய்தி, பத்திரிகையில் வராமல் மிகப்பெரிய சேவை. என்ன என்றால், சமீபத்தில் ஒரு சகோதரி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அவங்களுடைய இதயத்தை தமுமுக தன்னுடைய ஆம்புலன்ஸ் மூலமாக விமானத்தில் ஏற்றி விமானம் செல்லுவது வரைக்கும் தமுமுகவின் ஆம்புலன்ஸ் தான் உதவியாக இருந்தது. அது எடுக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு மற்ற உயிருக்கு கொடுக்கப்பட்டு அந்த உயிர் காக்கப்பட்டதற்கும் தமுமுகவின் ஆம்புலன்ஸ் அதன் சேவை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நமது தமுமுக சகோதரர்களும் யாரேனும் இறந்து விட்டால் அங்கு இருக்கும் உடல்களை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அணுக வேண்டியது தமுமுக சகோதரர்களை, அணுக வேண்டியது தமுமுக சகோதரர்களை. தமுமுக சகோதரர்களை அணுகினால் அந்த உடல் இங்கு வந்துவிடும். இங்கு வந்துவிட்டால் வீடு போய் செல்வதற்கு தமுமுக ஆம்புலன்ஸ், வீடு போய் சென்று அவர்களை அடக்கம் பண்ணி வருவது வரை இந்த சகோதரர்கள் களப்பணியை ஆற்றுகிறார்கள். இதோடு மட்டுமல்லாது, கொரோனா போன்ற நேரங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட 8000 கொரோனா உடல்களை அடக்கம் செய்து, இந்த செய்தியை எங்காவது நம்ம பத்திரிகையில பார்த்திருக்கோமா, நியூஸ்ல பார்த்திருக்கோமா? இதையெல்லாம் கணக்கு அங்க இருக்கு என்று உயிர் தியாகம் செய்த சகோதரர்கள், அதுல 6 பேர் தமுக சகோதரர்கள். அந்த பணியில் இருந்தவர்கள் கொரோனா தொற்றால் இறந்து போனாங்க. செய்தி யாருக்கும் தெரியாது. இப்படி பல பல சேவைகளை செய்து கொண்டு இருப்பதுதான் இந்த தமுமுக. ஆனால் விளம்பரம் என்பது கிடையாது. தன்னால் முடிந்த சேவையை அங்கு எழுதப்படப்பட்டும் என்று நினைத்து களத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமுமுகவால் வழங்கப்படுகிற அந்த விருது என்பது எனக்கு மிகப்பெரிய விருது அல்லவா? இந்த தமுமுகவின் தலைவர் அவர்கள் இன்னும் பல ஆண்டு அவர்களுடைய ஆயுள் நீடித்து ஆரோக்கியமாக அவர்களுடன் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், மற்ற பணியாளர்கள், மற்ற துணை பொறுப்பாளர்கள், அனைத்து உறுப்பினர்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைவரும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும், உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலகமெங்கும் பார்த்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அமைப்பு என்பது இன்னும் இன்னும் வளர்ந்து இந்த மக்களுக்கு உதவிகரமாக இருக்க நான் பிரார்த்தனையுடன் முடிக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து வந்த சொற்களால் வாழ்த்திய அன்பு சகோதரர் அன்சாரி அவர்களுக்கு மனங்கனிந்த நன்றிகள். விலங்கை உடைத்து மக்களை மீட்ட கழகம் இது. உரிமை மீட்க விரைந்து முன்னே வந்து நின்ற கழகம் இது. அநீதி நிலையை ஐநா வரையில் சேர்த்திட்ட கழகம் இது. அநீதி நிலையை ஐநா வரையில் சேர்த்திட்ட கழகம் இது. ரத்தம் கூட மிச்சம் இன்றி பகிர்ந்த கழகம் நம் ரத்த பந்தமிது. முழங்கிடுவோம் முழங்கிடுவோம் நாம் தமுமுக என்றே முழங்கிடுவோம். போராடி போராடி பெற்றோம் அதுவும் நமக்கான ஒதுக்கீடு. இப்பொழுது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு பேர் எடுத்து தந்த தொண்டர்கள் வந்திருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பேர் கொடுத்த எங்கள் அருமை அத்தா குணங்குடி ஆரம் அனிபா அவர்களுக்கு, தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கு மருத்துவ உதவியை தலைவர் வழங்குவார். நிற்பதில் ஈடில்லை நமக்கு எக்கழகம். காலம் முழுதும் இனமத வேறின்றி இனிதாய் அறம் செய்வோம். காலம் முழுதும் இனமத வேறின்றி இனிதாய்
நடம் பதித்திட்டோம். நபி வழி நன்மைகள் பல செய்வோம். முழங்கிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்போடுமாகிய வல்ல இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நம்முடைய தலைவர் மனித நேயர் ஐயா பேராசிரியர் எம். ஜவஹர்லால் ஐயா அவர்கள் தலைமையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த மனித இனம் வாழுகின்ற வரை தமிழகம் உள்பட உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ்நாட்டுடைய இஸ்லாமிய தோழர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மைகளை செய்து தீமைகளை தடுக்கக்கூடிய வலிமை கிடைக்க துவா செய்கிறேன். எனக்கு நிதி தலைமை வழங்கி இருக்கின்றது, அதை பல கோடியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இருதயம் பாதிக்கப்பட்டு என்னுடைய 3 மகன்மார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய தேசிய லீக் அத்தா பசீர், அத்தா அப்போலோ அனிஃபா, கோவை ஷாகுலமி, உமர் ஆஜியார் உள்ளிட்ட பலர் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் எல்லாம் தலைமையும் பல முறை செய்திருக்கின்றது. இப்பொழுது கொடுக்கிறது இது குடும்பத்தினுடைய பங்கு. சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இதற்காக மனித நேயர், நான் இப்போ அவருக்கு எனக்கு தலைவர், நான் ஒரு காலத்தில் அவருக்கு நான் தலைவராக இருந்தது பெருமையாக கருதுகிறேன். பேராசிரியருக்கும் இங்கே இருந்து பிரிந்து சென்ற சில அறிஞர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்காதவனுக்கு எல்லாம் வழங்கியிருந்தான். இப்போ என்னுடைய தலைவர், நான் தொண்டராக ஏற்றிருந்த தலைவர் இன்னைக்கு தலைமை பொறுப்பு ஏற்று தமிழகம் மட்டுமல்ல ஐநா மன்றத்திலே குரல் கொடுத்திருக்கின்றார். இந்த வலிமை அவர் தொடர வளைவிட துவா செஞ்சு இந்த நிதி வழங்கிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அக்கா நன்மை அளிக்க துவா செஞ்சு நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய இலக்கிய அணியாகிய சமூக நீதி படைப்பாளிகள் சங்கம் தேசத்தந்தை காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு ஒரு கட்டுரை போட்டியை நடத்தியது. அந்த கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த மேடையிலேயே பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. கட்டுரை போட்டியின் தலைப்பு அண்ணல் காந்தியை கொன்ற மதவாதமும் அன்னை நாட்டை காக்கும் வழிமுறையும் என்ற தலைப்பிலே கட்டுரை எழுதி முதல் பரிசை பெற்ற அன்பு சகோதரர் தஞ்சை ஆர் பாலஜோதி அவர்களை மேடை கழைக்கின்றோம். பரிசு ஆர் பாலஜோதி முதல் பரிசு. இந்த கட்டுரை போட்டியினுடைய 2வது பரிசு அப்துல்லா அகமது இனாம் குலத்தூரை சேர்ந்தவர் மேடை அழைக்கப்படுகிறார். மூன்றாவது பரிசு சகோதரர் இம்தியாஸ் அகமது திருச்சி. அற்புதமான உள்ளங்கள் பல வந்திருக்கிறார்கள். புதுக்கல்லூரி ஆசிரியர் சங்க தலைவர் டாக்டர் சுலைமான், இந்திய வழக்குரைஞர் சங்கத்தினுடைய தமிழக தலைவர் அருணாச்சலம், வழக்குரைஞர் ஓ ராமன், அனைவரையும் வரவேற்கின்றோம். அடுத்த தேர்தலை நினைப்பவர்கள் அரசியல்வாதிகள், அடுத்த தலைமுறையை நினைப்பவர்கள் சமுதாய போராளிகள் என்பார்கள். நாம் அடுத்த தலைமுறை தேர்தல் இரண்டையுமே நினைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கான கருத்தியல் விதைப்பு இப்பொழுது முடிந்திருக்கின்றது.